திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாம் கட்டமாக மகளிர் உரிமைத் தொகை 62,000 நபர்களுக்கு கொடுக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் யாருக்கும் மகளிர் உரிமைத் தொகை விடுபட்டிருந்தால் அவர்களது மனுவை நிச்சயமாக அரசு பரிசீலனை செய்யும். அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். மகளிர் உரிமைத் தொகையை திமுக கொடுக்காது என அதிமுக விமர்சனம் செய்தார்கள். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தபொழுது கொரோனா பாதிப்பு இருந்தது. மேலும் தமிழ்நாட்டில் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. அப்போது மக்களை காப்பாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இதுபோன்ற முயற்சி எந்த மாநிலத்திலும் இல்லை, மற்ற மாநிலங்களில் எவ்வளவு இறப்புகள் இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறை 60,000 கோடியாக விட்டு சென்றனர். திமுக ஆட்சி வந்தவுடன் கொரோனா தொற்றில் அதிகமான செலவு இருந்தும் அதையும் தாண்டி தற்போது 26 மாதங்கள் 1 கோடிக்கு மேல் பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்தி அதில் 78% மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் டெல்லியில் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு பணம் முறையாக வழங்கப்படுவது இல்லை. மக்களை ஏமாறாமல் சொன்னதுபடி நிறைவேற்றி காமித்தது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே. திமுகவின் கடைசி ஆயுதம் மகளிர் உரிமைத் தொகை என்று பொங்கல் பரிசு தொகை என்றும் அண்ணாமலை கூறிய கருத்துக்கு திமுகவை பொறுத்தவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திட்டங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். பாஜக எந்த திட்டத்தையும் ஒழுங்காக செயல்படுத்தவில்லை. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன கூறினாலும் மக்கள் நம்புவார்கள். விடியல் பயணம் அறிவிக்கவில்லை, இலவச மகளிர் பயணம் செய்யலாம் என்று இந்தியாவிலேயே முதலாக கொண்டு வந்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆட்சிக்கு 5 வருடம் பேருந்துகள் விடப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன், பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, முதல்வர் தளபதியார் அவர்கள் தேர்தல் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் முதல் கட்டமாக 4 லட்சம் பேருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் கொடுத்த மனுக்களை எல்லாம் பரிசீலித்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் 62,000 பேருக்கு மொத்தம் 4,62,000 பேருக்கு இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தில் இருக்க மகளிருக்கு உரிமை தொகை 2வது கட்டமாக 62,000 இப்போ கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு லெவலில் ஏற்கனவே 1,14,00,000 மேலே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த முறை ஒரு 17 லட்சத்துக்கு சேர்த்து 1,30,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை தொடர்ந்து இப்போ இனிமேல் இந்த 62,000 பேர் போக யாருக்காவது விடுபட்டிருந்தால் அவர்கள் அப்பீல் செய்யலாம். அவருடைய மனுவை நிச்சயமாக அரசு பரிசீலித்து வழங்க உரிய நடவடிக்கை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுப்பார்கள். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மகளிர் கூட விடுபட்டு போகாமல் அவர்கள் கரங்களில் மாதம் வழங்குகின்ற கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தெரியும், இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணிச்சு. அவங்க அதிமுக விமர்சனம் பண்ணாங்க. மகளிர் உரிமை தொகை காரணம் என்ன, ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கொரோனா பாதிப்பு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் கடுமையான நிதி நெருக்கடி. ஆட்சிக்கு வந்த நேரத்திலே கோடான கோடி மக்களை உயிரை பாதுகாப்பதற்காக இந்தியாவிலே
மிக அதீத முயற்சி எடுத்து நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற மக்களை காப்பாற்றியவர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். அவர் ஏற்கனவே கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் நீங்க வருவாய் பற்றாக்குறை 60,000 கோடி அவங்க விட்டு போனாங்க. அப்ப ஆட்சிக்கு வந்த உடனே நமக்கு கொரோனா வந்துருச்சு. அதற்கான செலவு அதிகமான செலவு. இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சிறந்த செயல்பாட்டினால் அதை அரசை சிறப்பாக நடத்தி சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று 26 மாதங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மகளிர் அனைவருக்கும் 1,14,00,000 மகளிருக்கும் தொடர்ந்து 26 மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 2வது கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி மூலமாக 10,000 முகாம், அதாவது மக்களை போய் நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டுங்க. இதுவரைக்கும் எந்த ஆட்சி காலத்திலும் நீங்க மனு கொடுங்க, உங்க கோரிக்கை கொடுங்க, உங்களுக்கு நாங்க ஏதாவது திட்டத்தை வழங்குறோம்னு சொல்லி போன ஒரே அரசு இன்றைக்கு இருக்கின்ற முதல்வர் தளபதியாருடைய அரசு என்பதை இந்தியாவிலே வேறு எந்த அரசும் செய்தது கிடையாது. 10,000 முகாம் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறார்கள். நடத்தி அதில் கொடுத்த மனுக்களை எல்லாம் ஆய்வு செய்து 78% மனுக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 78%. நீங்க முக்கியமா பார்க்கணும். ஏதோ இப்போ மற்ற மாநிலம் நீங்க பார்த்து மகாராஷ்டிரா இடைத்தேர்தலில் சொன்னாங்க பிஜேபி நாங்கள் கொடுக்க போறோம். ஆனா 1008 கண்டிஷனை போட்டு கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னவோ அதை செய்யறாங்க. டெல்லியில் அதே மாதிரி தான். டெல்லியில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது இல்லை நியூஸ்ல. என்னன்னா நீங்க நிறைய விதிமுறைகளை விதித்து அவர்களுக்கு அந்த பணமே இந்த திட்டமே அங்கெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை. ஆக சிறப்பாக மிக நேர்த்தியாக மக்களை ஏமாற்றாமல் சொன்னதை சொன்னபடியே செய்து காட்டிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியார் தான், வேறு எவரும் கிடையாது. திமுகவோட கடைசி ஆயுதம் மகளிர் உரிமை தொகையும் உங்களுக்கு எந்த திமுகவை பொறுத்தளவில், திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தளவில் நீங்கள் இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு எத்தனை திட்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதாவது எங்கேயுமே இன்றைக்கு அவர்கள் எந்த திட்டத்தையும் ஒழுங்காக செயல்படுத்தவில்லை. மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியாரை என்ன சொன்னாலும் நம்புவார்கள். காரணம் என்னவென்றால் அந்த நம்பிக்கை இன்றைக்கு உறுதிவிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா விடியல் பயணம் நாங்கள் அறிவிக்கல, வந்தவுடனே ஆட்சிக்கு வந்தவுடனே மகளிருக்காக வேண்டி கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டம். நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம்ங்கிற திட்டம் இந்தியாவிலே முத கொண்டு வந்தது நம்முடைய முதல்வர் தளபதியார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆட்சிக்கு 5 வருஷமா இன்னும் அந்த திட்டம் புதிய பேருந்துகள்லாம் விட்டு சிறப்பாக கிராமங்களுக்கு பேருந்து போய் வருகிறது, மக்கள் பயன்படுத்துகிறார்கள். இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. நீங்க மக்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைசா இல்லாமல் டவுனுக்கு வரலாம், போகலாம், பொருள்கள் வாங்கி செல்லலாம், ஆஸ்பத்திரிக்கு வரலாம், போகலாம், எதுக்கு வேண்டுமானாலும் வரலாம். அதுதான் இன்னைக்கு ஒரு ஆட்சியுடைய சிறப்பு. ஒவ்வொன்றா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க நம்ம இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு, பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் படிக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபாய். ஏன்னா தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், எத்தனை திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் நாம் இந்த அரசு செய்திருக்கின்ற சாதனைன்னு சொன்னா இன்னொன்னு சொல்றேன் சார். 1.5 வருஷத்துல எங்கேயாவது 2 லட்சம் வீடு இதுவரைக்கும் கட்டி கொடுத்தா சொல்ல சொல்லுங்க. எந்த மாநிலத்திலும் விரல் நீட்டி சொல்ல சொல்லுங்க. 3.5 லட்சம் ரூபா கலைஞர் கனவெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. 2 லட்சம் வீடு நீ கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டு காலமாக பழுது நீக்கப்படாமல் இருந்த ஆதிராவிட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் 1 லட்சம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது. 2000 கோடி கொடுத்துருக்காரு. நாங்க கேட்கவே இல்லை. நீங்க பூரா வீடையும் புதுப்பிச்சு புது வீடுனாலும் கட்டி கொடுங்கன்ட்டாரு. 25,000 வீடு புது வீடு பழைய தொகுப்பு வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம். இப்ப அது போக கம்ப்ளீட்டா 1 லட்சம் வீடு பழுது நீக்கம் செஞ்சிருக்கோம். முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்று கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் போட முடியாத சாலைகள்லாம் 23,000 கிலோமீட்டருக்கு மேல கிராமங்களை பூரா முதலமைச்சர் சாலை திட்டம் உங்களுக்கு கண்ணில் பளிச்சுன்னு தெரியும்.
நீங்கள் நேஷனல் ஹைவேஸில் பார்க்குறதோட நீங்கள் கிராமத்தில் இப்போ பார்க்குறீங்க. இது மாதிரி 15 இந்த மாவட்டத்தில் காவேரி ஆற்றிலேருந்து வரக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டங்கள்லாம் 15 டைம் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு வாரம் முன்பின் ஆகலாம், ஒரு 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம். ஆனால் எல்லா கிராமங்களுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வர இருக்கிறது. திண்டுக்கலுக்கும் வர இருக்கு. திண்டுக்கலுக்கு 10 எம்எல்டி வரப்போகுது. இனி தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. நீ ஆத்தூர் டேம் தண்ணி மழை பெய்யல, தண்ணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா காவிரி தண்ணி நமக்கு 10 எம்எல்டி கொண்டு வருவதற்கான பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எல்லா திட்டங்களும் விரைவாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க சொல்றது மாதிரி எங்களுக்கு கடைசி ஆயுதம்லாம் இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம்னு நான் சொல்ல விரும்பல. அவங்க ஒண்ணே ஒன்று, அவங்களுக்கு இருக்க ஆயுதம் ஒண்ணே ஒன்று தான். ஒன்று ஈடி, எது ஒன்றுனாலும் ஈடி, அப்புறம் ரெய்டு. இது தவிர அவங்ககிட்ட என்ன இருக்கு? ஈடி ரெய்டை தவிர இன்கம் டேக்ஸ் ரெய்டு, ஈடி ரெய்டு, பொய் வழக்கு போடுவது. ஒரு ஜனநாயக நாட்டிலே எந்த காரணம் இல்லாமல் பொய் வழக்கு போடுவது, அரசியலை முடக்கலாம் என்று நினைத்தால் நடக்காது. எத்தனை வழக்கு போட்டாலும் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. கோர்ட்டில் போய் பூராமே தோற்று போய்விட்டது. அவர்கள் ஆயுதம் பூரா பழுதடைந்த ஆயுதம், விசுவானம். ஆனால் எங்கள் ஆயுதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. உங்களுக்கு 5000 குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ரேஷன் கார்டு கேட்டாலும் உடனே கொடுக்குறோம். 21 லட்சம் உடனே கொடுக்குறோம். கூடுதலாக கொடுத்துருக்கோம். 21 அரசுக்கு எவ்வளோ சொல்ல 21 லட்சம் கார்டு கொடுத்துருக்கோம். ரேஷன் கார்டை கொடுக்குறோம், சலுகையில் கொடுக்குறோம். மகளிர் உரிமை தொகையை இப்போ இப்போ 17 லட்சம் இப்போ கொடுத்துருக்காங்க 2வது வட்டமாக. இன்னும் எத்தனை பேருக்கு 78% கொடுத்துருக்கோம் நம்ம மாவட்டத்தில். இன்னும் எவ்வளோ பேர் அவங்க கோரிக்கை வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. இந்த அரசை பொறுத்தளவில் எந்த கோரிக்கை வந்தாலும் மக்கள் நலன் காக்கும் அரசாக இருக்கிறது. மக்களின் முதல்வர் தளபதியார். அவங்கள பொறுத்தளவில் 5 வருஷம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு கட்சி இருந்துச்சா, தலைவர் இருந்தாரா, என்ன இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. தேர்தல் வரப்போகுதுன்னு பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. 4 நாள் வருவாங்க, வந்துட்டு அதோட போயிடுவாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க எதை சொன்னாலும் நிறைவேற்றவும் முடியாது. அவங்களுக்கு அவங்க கூட்டணியும் கிடையாது. அவ்வளோதான். தேர்தல் முடிச்சுன்னா அந்த கூட்டணி இருக்காது. அப்படி அது இப்போ வேற மாதிரி வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நாங்கள் உறுதியாக இருக்கோம். 2வது முறை தமிழ்நாட்டில் மிக மிக பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தளபதியார் உறுதியாக வெற்றி பெறுவார், வெற்றி பெறுவார், வெற்றி பெறுவார். எல்முனை அளவு சந்தேகம் கூட இல்லை. பன்னீருக்கு